கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம். சரி, எனக்கு ஒரு டவுட். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே சந்தேகம். புரிய மாட்டேங்குது. இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இல்லையா? பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பைபிள் இப்படி இல்லாம இருக்கு. பைபிள் இப்படி அர்த்தம் என்னையா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு அங்கிள், சந்தேகம் எனக்கு ஒரு ஐயா. அண்ணா ஒரு டவுட்னா, மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டுடே ஸ்பெஷலும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம இந்த கேள்வி வசனம் பகுதியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கேள்வி வசனம் பகுதியில் நீங்கள் அனுப்பின கேள்வி இமெயிலுக்கு அனுப்பின, அதுவும் எந்த இமெயில் ஐடி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பின கேள்விகளுக்கு மாத்திரம் நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். எல்லாம் தெரிந்தவர்கள் நாங்கள் அல்ல. தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம், தெரியாத கேள்விகளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு சொல்கிறோம். ஒருவேளை நாங்கள் சொல்கிற கேள்விகளில் உங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம், அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்போ நம்ம கேள்விகளுக்கு நேராக போவோம். ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு இருக்கு. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வெட்டாந்தரைக்கு தேவன் பூமி என்று பெயரிட்டார்னு இருக்கு. இந்த பூமிக்கும் அந்த பூமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பூமி குளோப், உருண்டை, அதுக்கு பேர் தான் பூமி. இதை ஆண்டவர் உண்டாக்கும் போது ஆதியிலே அதை உண்டாக்கினார். அதை தண்ணிக்குள்ளே தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்குள்ளே வச்சிருக்கிறார். இப்போ மெர்க்குரி பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளே இருக்குது, நெருப்பு குளத்துக்குள்ளே இருக்குது. ஒரு காலத்தில் ப்ளூட்டோங்கிறது அப்படியே ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பூமியானது தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. இந்த தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே எடுத்து இந்த பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு பக்கப்படுத்தி அந்த வெட்டாந்தரைக்கு பேர் தான் குளோப், அதான் பூமி. அந்த உருண்டைக்கு பேர் தான் பூமி. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் படுத்தி அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். அந்த முழு உருண்டைக்கு பேர் தான் பூமி. அந்த வெட்டாந்தரையும் அதில் உள்ளது தான், அதற்கு பேர் பூமி தான். இதில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அந்த முழு உருண்டையை உண்டாக்கும் போது அது ஒரு பெரிய குளோப், அது உள்ளதா இந்த சமுத்திரம் இருந்துச்சு. அந்த சமுத்திரத்தை பிரிக்கும் போது காணப்பட்ட வெட்டாந்தரைக்கு கர்த்தர் பூமி என்று பெயரிட்டார். ரெண்டும் ஒன்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அடுத்த கேள்வி, 12ஆம் அதிகார ஸ்திரியை குறித்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு. இந்த 12ஆம் அதிகார ஸ்திரியை குறித்து ஏற்கனவே சில செய்திகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய ஆப்பில் வரக்கூடிய இ கிளாஸ்லையும் இதை பற்றி தெளிவாக, அதுக்கு தான் அந்த இ கிளாஸில் நாங்கள் எடுக்கிறோம், தெளிவாக அதை ஒரு நாள் செக்ஷனாகவே எடுத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த 12ஆம் அதிகார ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறதுனா, உபத்திரவ காலத்தில் வரக்கூடியதான இஸ்ரவேல் சபை, கைவிடப்பட்ட சபை, ரெண்டும் சேர்த்து குறிக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சபை, கைவிடப்பட்ட சபையும் இருக்கும், அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களும் இருப்பார்கள். உபத்திரவம், மகா உபத்திரவம், இது ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான அதை தான் ஓமையாக அங்கே தரிசனமாக சபையாக காட்டப்படுகிறது. அது வந்து ஒரு முழு நீளமான ஒரு சரித்திரம் அதில் இருக்குது. அதாவது சபை இயேசுவை பெற்றெடுக்கிறதுல ஆரம்பித்து 7 வருஷம் உபத்திரவ காலம் வரைக்கும் எல்லாமே அதில் முழுவதுமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இஸ்ரவேல் சபையை குறிக்கும், 12 கோத்திரத்தை குறிக்கும். சபை சூரியனை அடைந்திருந்தால் என்பது இஸ்ரவேல் யாக்கோபுக்குள்ள நின்ற காரியங்கள். அதாவது யோசேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொப்பனத்தை பார்ப்பாரு, அதில் தாயும் தகப்பனும் சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அங்கே சூரியன் என்பது இஸ்ரவேலை காக்கிற தேவனை குறிக்கும், அவர்கள் தேவனுக்குள்ளே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சந்திரன் என்பது சபை, மணவாட்டி சபை, சந்திரனை போல சாய்ந்து வருகிற இவள் யாரோ அப்படின்னு உன்னத பாட்டில் இருக்குது. ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு இஸ்ரவேல் சபை, உபத்திரவ கால சபையை குறிக்கிறதான ஒரு அதிகாரம். அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, புறமதஸ்தார் இடத்துல இயேசுவை பற்றி சொல்லும் போது குறிப்பா நம்முடைய வேதத்தை அவர்கள் குறை கூறுகிறார்கள். அதாவது வேதம் கரப்டட், மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த வேதத்தை ஒரு நாளில் மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கிட்ட கேளுங்க, உங்ககிட்ட சொல்கிற சகோதரர்கிட்ட கேளுங்க, இந்த வேதம் எப்போது மாற்றப்பட்டது, அதை மாற்றினவர்கள் யார்? மூன்றாவது கேள்வி, என்ன மாற்றினார்கள்? இதை மட்டும் கேளுங்க, அவங்ககிட்ட பதில் இருக்காது. ஏன்னா இது காலகாலமாக அவர்களுக்குள்ளே சொல்லப்பட்டு வந்த ஒரு கதை. இந்த கதையை வந்து சொல்லி சொல்லி தான் அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அந்த சகோதரர்களையுமே ஏமாற்றிட்டாங்க அவர்களோட முன்னோர்கள். அப்படியே சொல்லி சொல்லி, ஏன்னா இப்போ இந்த நம்முடைய வேதம் உருவாகி, இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டை நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டை சொல்கிறேன். நம்முடைய புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்லாம் எழுதி ஏறக்குறைய 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எல்லாம் நிறைவு பெற்று விட்டது. அதற்கப்புறம் எழுதப்பட்ட வேதங்கள் எல்லாமே அதற்கு பிறகு எழுதப்பட்டது. பெரிய பெரிய வேதங்கள் எல்லாமே அதுக்கு பிறகு வந்தது தான்.
அந்த வேதாகமத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு நம்முடைய வேதம் தப்புன்னு சொன்னா தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேதத்தினுடைய அடுத்த வெர்ஷன் எங்களுடைய வேதம், அதனால இது அவுடேட்டடு, அதில் நிறைய குறைகள் இருக்கு, இது அப்டேட்டட் வெர்ஷனாக எங்களுது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்ன மாற்றினாங்க, எப்போ மாற்றினாங்க, யார் மாற்றினாங்க, இதுக்கான பதில் அவர்கள்ட்ட கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லை, நம்முடைய சகோதரர்கள், அதாவது நம்முடைய ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுகிற எத்தனையோ சகோதரர்கள் அவருடைய வேதங்களை அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். நம்முடைய வேதம் எப்படி அதிகாரப்பூர்வமானவை ஆதாரப்பூர்வமான என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே பட்டிமன்றங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இது அவருடைய கருத்துக்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நம்முடைய சகோதரர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். நான் அதை எந்த நாளிலும் குறை சொல்லுகிறதில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், நான் அந்த புற மதஸ்தார் சகோதரர்களுக்குமே சொல்லுகிறேன், இன்னொருத்தருடைய வேதம் தவறு என்று சொல்லுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வேதம் சரி என்று சொல்லுவதற்கே தேவன் அழைத்திருக்கிறார். ரெண்டு வகையான வியாபாரம் இருக்கு. என்னுடைய ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்றவங்க ஒரு குரூப், இல்ல அவங்களது தப்பு எங்களது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று இருக்கு. இது ரெண்டாவது முறை, தவறான முறைன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நம்முடைய வேலை என்னன்னா, நம்முடைய சகோதரர்களுக்கு நான் இப்போது சொல்லுகிறேன், உங்களை தேவன் அழைத்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து அன்பானவர், சகல ஜனங்களுடைய பாவங்களுக்கு மன்னித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்முடைய வேலை நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை சொல்லுவதற்கு தான். அவர்களுடைய தேவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்வதற்கோ அல்லது சில காரியங்களை பிசாசு என்று சொல்வதற்கோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அது நம்முடைய வேலையும் இல்லை. நம்முடைய வேலை முழுக்க முழுக்க நம்முடைய தேவனை பற்றும் நம்முடைய வேதத்தை பற்றி மட்டுமே பேசுவது. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட குறை சொல்றவங்களை நீங்க உதறி தள்ளுங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களை கர்த்தரே சந்திப்பார். எப்படி பவுல ஆண்டவரே சந்திச்சாரோ, இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப சொல்லியும் கேட்காமல் ரொம்ப முரண்டு பிடிக்கிற ஆட்களை தேவனை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த கேள்விக்கு நம்ம கடந்து போக போறோம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, உபத்திரவ காலம் முடிவடைந்து விட்டதா, இனிமேல் தான் வரப்போகிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உபத்திரவ காலத்தை குறித்து பல கருத்துக்கள் இருக்கு. அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன், மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உபத்திரவ காலம் நமக்கு முடிஞ்சு இப்போ நாமெல்லாம் சொல்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஒரு குரூப் சொல்லுவாங்க, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் நடுவில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, 7 வருஷம் உபத்திரவத்தில் சபை இங்கே இருக்கும், அது முடிஞ்ச பிறகுதான் அது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 3 பேருமே 3 விதமான கருத்துக்களை கொண்டவர்கள். அதற்கான வசனங்களை அவர்களுடைய வியூவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வியூ படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரம் வரும். நாம் ஏற்கனவே இதற்கு பல சீடிகளில் பல செய்திகளில் இதற்கான விளக்கங்களை வசன ஆதாரத்தோடு கூட கொடுத்துருக்கிறோம். வெரி சிம்பிளாக இருக்கணும்னா, மன்னிப்பும் தண்டனையும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று மன்னிப்பு, இல்லை தண்டனை. இந்த கிருபையின் காலம் மன்னிப்பு, நியாயப்பிரமாண காலம் தண்டனை. அப்படி இருக்கும்போது அந்த தண்டனை காலமும் இப்போ மன்னிக்கிற காலமும் ஒன்றாக செயல்பட முடியாது. எனவே இந்த மன்னிக்கிற பிரமாணம் முடிஞ்சாதான் தண்டிக்கிற பிரமாணம் வரும். ஸோ எனவே அந்த உபத்திரவ காலம் இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ உபத்திரவ காலம், அப்போ இப்போ இருக்கிற உபத்திரவம் எல்லாம் இது சபைக்கான உபத்திரவம். சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உபத்திரவத்துக்கு நடுவில் நடத்துவேன், உன்னை உபத்திரவப்படுத்துவார்கள், மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ சபைக்கான உபத்திரவம், இந்த உபத்திரவம் வேறு, வரப்போகிற உபத்திரவம் வேறு. அதான் கடைசி உபத்திரவம். எனவே உபத்திரவ காலம் இனிமேல் தான் வரப்போகிறது. அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, செய்திகளில் நம்ம என்ன சொல்றோம்னா, வசனத்தின்படி சொல்றோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு வசனத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே மரணம் அடையணும்னா, இப்போ நாம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறோமே, நாம எப்படி நாமளும் திருப்பி வந்து மரணம் அடையணுமா அப்படின்னு நாங்கள் அந்த செய்தியிலுமே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டபடினாலே இந்த சரீர மரணம் என்பது நாம் எடுக்கிற இளைப்பாறுதல் என்று வசனம் சொல்லுகிறது. இது உலக பிரகாரமாக நாம் மரணம் என்று பொதுவாக சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தின்படி நாம் இளைப்பாறுகிறோம். நாம் நித்திரை அடைகிறது இல்லை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இளைப்பாறுகிறோம். இந்த மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிரோடு இருக்கிறவர்களும் மேலே போவாங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்க ஏஞ்சி போவாங்க. இப்போ எப்படி உயிரோடு இருப்பாங்க, தூங்குறவங்களும் உயிரோடு இருக்கிறவங்க தான், இப்போ நம்மளும் உயிரோடு இருக்கிறவங்க தான். நமக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உயிரோடு அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் ஏஞ்சி வருவாங்க, வேலை பார்த்துட்டு நாமளும் ஏஞ்சி வர போறோம். எனவே இந்த மரணம் என்பது எல்லாரும் சந்திக்கணுன்ற அவசியமே கிடையாது. வருகையோடு கூட மரணம் நம்மோடு கூட அவரோட வந்துடும். ஆனால் மரணம், மாம்ச மரணம் என்பது ஆயிடவர் சாட்சி வரைக்கும் இருக்கு.
பூமியில இருக்கு. ஆயுத அரசாட்சியிலையும் 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் எனப்படுவான்னு இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப சபை காலத்துல இந்த மரணம் எடுத்துக்கொள்ளப்படும் போது திருப்பி நாம வந்து மரிக்கணும் அந்த அவசியமே கிடையாது. இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டார். அதனால நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க திருப்பி மரணம் அடையணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் நாம் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு, ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன, அதுக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்படின்னா இந்த ரட்சிப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது இது ஒரே ப்ராசஸ் இல்லை. இப்போ நம்ம சில நேரத்தில் வழக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, இயேசுவை ஏற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஆமா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு. அந்த ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் டர்ன் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு வந்துட்டார். ஆனா அவர் ரட்சிப்பு இன்னும் பூரணப்படல. அதான் பைபிள் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படணும் இருக்கு. ஒவ்வொன்றும் அனுதினமும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு. இந்த ரட்சிப்பினுடைய முடிவு எதுனா, நீங்கள் மரணத்திலிருந்து பரதீசிக்கு போறீங்களோ அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறீங்களோ அப்பதான் இந்த ரட்சிப்பு பூரணப்படுது. கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். இதை எல்லாத்தையும் ஜெயிச்சு நம்ம போறோமோ தான் ரட்சிக்கப்படுறோம்னு அர்த்தம். ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நீதிமான் தீங்கு வராதற்கு முன்னே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கடைசியா மரணத்தோடையோ வருகையோட முடிவடைகிறது. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த ரட்சிப்பு பூரணப்பட்டு கொண்டே வருகிறது. சரி, இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தகுதி இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் தகுதி. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். இது ஸ்டார்ட். இங்க ஆரம்பிக்கிற தகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எப்படி ஒரு பியூனாக ஒரு ஆஃபீஸில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எக்ஸாம் எழுதி கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒரு சீஃப் போஸ்ட், அதை சிஇஓவோ என்னவோ முடிச்சுட்டு அவங்க வெளியே வர மாதிரி இந்த ரட்சிப்பு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறதோடு ஆரம்பிக்குது. அடுத்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம், அதுக்கு அடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அதற்கப்புறம் ஆவியானவரை நடத்தப்படுதல், அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தினுடைய மொத்தத்தையும் இழந்து தேவனுடைய சிலுவையை சுமந்து அவரோடு கூட ஒன்றாக தேவ சாயலாக மாறி குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாறி நம்ம பரலோகத்துக்கு போவோம். இதான் ரட்சிப்பினுடைய பூரணம். எனவே இது தகுதிங்கிறதுனா ஸ்டார்டிங், அது முடிவு இங்கே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதுன்ற ஒரு நாள் ப்ராசஸ்ல அது முடிஞ்சிடல, அவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ற மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. அப்படின்னா யூதாஸ் எல்லாம் போய் தான் ஆகணும். ஏன்னா அவனை ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் அப்போஸ்தலனா ஊழியம் பார்த்துருக்கிறான். அப்படி அல்ல, இது ஒரு ஆரம்ப ப்ராசஸ். முடிவு மரணத்தோடோ அல்லது உயிர்த்தெழுதலோடோ சம்பவிக்க போகிறது. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்விக்கு நான் நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய செய்திகளையும் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் கேட்டிருக்கிறாங்க. திருப்பி நான் இந்த இடத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தேவபுத்திரர்னு இருக்குது. இந்த தேவபுத்திரர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தேவபுத்திரர் யாருங்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவபுத்திரருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில விளக்கங்கள். அது எப்படி அபத்தமானவைகள்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதற்கு பிறகு இந்த தேவபுத்திரர் யாருன்னு சொல்றேன். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேவபுத்திரங்கிறது தூதர்களை குறிக்கும். தூதர்கள் தான் தேவபுத்திரர். ஏன்னா யோபு புஸ்தகத்துல சாத்தான் வந்து தேவபுத்திரர்கள் மத்தியிலே நின்றான் அப்படின்னு இருக்கு. அந்த தேவபுத்திரருக்கும் இந்த ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற தேவபுத்திரருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த வார்த்தைகள்லேயே வித்தியாசம் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லும் போது அந்த ஏஞ்சல்ஸ் என்பதற்கான ஒரு விளக்கம் இருக்கு. இங்கே தேவபுத்திரங்கிறதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணல, இது வேற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம விளக்கத்துக்கே வருவோம், தமிழ்லேயே வருவோம். தேவபுத்திரர் அப்படின்னா என்ன? தேவ தூதர்கள் நம்ம சொன்னோம்னா பைபிள் சொல்லுது, தேவ தூதர்களுக்கு மாம்சத்தில் இணைகிறதான சரீரம் கிடையாதுன்னு இருக்கு. ஏன் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த தேவ தூதர்கள்னு சொல்லி அவங்க வந்து மனுஷகுமாரத்திகள் பூமியில் இருக்கிறவங்களோட கூட இணைந்து ராட்சசர்கள் பிறக்கிறாங்கன்னு அந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேராதனால ராட்சசர்கள் பிறந்தார்கள்னு இல்லவே இல்லை வசனத்தில். அக்காலத்தில் ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள் தான் இருக்கு. இன்னுமே சொல்ல போனா அவர்கள் பலவான்கள்னு இருக்கு. வேற ஒரு குரூப் பலவான்களாக இருந்தார்கள், பேர் பெற்றோராக இருந்தார்கள், ஆனா ராட்சசர்கள்னு இல்லை. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கீழே வந்து இங்க இருக்கிற பெண்களோட இணைந்து ராட்சசர்களை பிறக்க வைக்கிறாங்க, பூமி வந்து கொடுமையினால் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. தேவ தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சரீரமே கிடையாது. இயேசு என்ன சொல்றாருன்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தினுடைய அமைப்பே மாறி நாம் ஆவியின் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். இந்த மாம்ச ஸ்டேட்ல இருந்து தாண்டி ஆவியின் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம்.
ஸோ இந்த தேவபுத்திரர் அப்படிங்கிறது தேவதூதர்கள் இல்லை. சரி, அப்போ இந்த தேவபுத்திரங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாசிகள்னு சொல்கிறோம். விசுவாசிக்கிறதுனால கொஞ்சம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆவிக்குரியவர்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களா மாம்சத்தில் இருக்கிறவங்களா? இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆவிக்குரியவர்கள். ஏங்க நீங்கள் மாம்சத்தில் இருந்துட்டு ஆவிக்குரியவங்கன்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் மாம்சத்தில் இருந்தாலும் நான் பரிசுத்தாவியை பெற்றபடினாலே நான் ஆவிக்குரியவன் என்று அர்த்தம். அதே மாதிரி அந்த காலத்தில் சேத்தினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இருக்கு. அதனால அவர்களுக்கு பேர் தேவபுத்திரர்கள். காயினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தேவனை தேடாதபடிக்கு அவிசுவாசிகளாக இருந்தார்கள். அதனால அவர்கள் பேர் மனுஷகுமாரத்திகள். அதாவது விசுவாசிகள் அவிசுவாசிகள். அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு பேர் தேவபுத்திரர். இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேர் விசுவாசி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன் பேர் ஆவிக்குரியவன். அதே மாதிரி தான் தேவனை தொழுது கொண்டவன் பேர் தேவபுத்திரர். இந்த தேவபுத்திரரும் அந்த மனுஷகுமாரத்திகள் விசுவாசியும் அவிசுவாசியும் இணைகிறதுனால தேவனுக்கு வெசனமாக இருந்தது. அதான் அர்த்தம். எப்போ சபை உலகத்தோடு கலக்குதோ அப்போ தேவனுக்கு அது வெசனமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அதைத்தாங்க சொல்கிறோம். நோவா காலத்தில் என்ன பாவம்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். எந்த பெண் கொண்டு பெண் எடுத்து? தேவபுத்திரர். அதாவது இந்த தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களும் இந்த அவிசுவாசிகளும். இந்த அவிசுவாசிகள் உலக பிரகாரமாக சௌந்தரியவான்களாக எல்லாம் பயங்கர கிராண்டாக இருக்கிறாங்க. இந்த தேவபுத்திரர்கள் வெறும் தேவனையே தொழுதுகிறார்கள். இன்றைக்கும் அப்படி தான் பாருங்களேன். ஆவிக்குரியர்கள் உலகத்தை வெறுத்து அவங்க வேற, உலகத்தை வெறுத்தவர்கள் வேற மாதிரி இருக்கிறோம். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உலகத்தில் பயங்கர ஆடம்பரமாக பயங்கரமாக லக்ஸூரியஸாக இருக்காங்க. இப்போ நமக்கு நம்ம ஆட்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆசை வருது, நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது? அப்போ நம்மள கொஞ்சம் பேர் அவங்களோட கூட கலக்கிறாங்க. நான் ஆவியில் சொல்கிறேன், மாம்சத்தில் சொல்ல. அவங்கள மாதிரி நம்மளும் மாறணும், அவங்கள மாதிரி நம்மளும் ஆடணும், அவங்கள மாதிரி நம்மளும் லக்ஸுரியாக இருக்கணும், அவங்கள மாதிரி நம்மளும் தியேட்டர் மாதிரி பெருசு பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு பயங்கரமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி அவங்கள மாதிரி இவங்களும் மாறி அவங்களோட கூட இவங்க கலக்கிறாங்க. அப்படி கலக்கும் போது அது தேவனுக்கு வெசனமாக இருக்கு. தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். அதான் இப்போ நடக்குது. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றிவான்னு இயேசு சொல்றார். இப்போ இது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த மரித்தோர் யார், இந்த மரித்தோர் யார்? இயேசு எதை பற்றி பேசுறார்? நான் எப்போவுமே என்னோட செய்திகளில் அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம், இயேசு சொல்றத ஒரு டைரக்ட் ஆங்கிளில் பாங்காதீங்க. அது அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டபடி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேர்ட் டைமென்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்பிரிச்சுவல் தாட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை தியானிக்கிறதுக்கு தான் பைபிள் கொடுத்துருக்கு. உள்ளதை உள்ளபடியே அப்படியே படித்து எடுக்கிறதுக்கு நாம தேவையில்லை, அதுக்கு புறஜாதியாரே போதும். அவங்க அப்படி படிச்சுட்டு தான் தர்க்கம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இயேசு சொன்னதோடைய வியூன்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறதுக்கும் உண்மையாக அந்த ஃபோட்டோ கலை தெரிஞ்சவங்க பார்க்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்களேன். நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அந்த ஃபோட்டோ கலைக்குள்ளே பார்க்குறவங்க அதுக்கு நடுவில் இருக்கிற நுணுக்கமான சில குறியீடுகளை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் இவருக்கும் தான் தெரியும், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்னதோட வியூ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதை தியானிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா அப்பதான் அந்த வேவ் லென்த் ஒத்து போகும். இங்க மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இயேசு சொல்றது யாரை சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவலி. அங்க என்ன கேட்கறாங்க, நான் ஒருத்தனை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், டைம் கொடுங்கன்னு போது அதை வச்சுக்கிட்டு இயேசு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் அடிக்கிறார். என்ன அடிக்கிறாருன்னா, ஜீவனுள்ள நீ உயிரோடு இருக்கிறதாப்பா, ஆனா நீ எப்ப என்ன தேடுறியோ நித்திய ஜீவனை பின்பற்ற ஆரம்பிச்சுட்ட. நித்திய ஜீவனை பின்பற்ற நீ இந்த செத்து போன சரீரத்துக்காக கவலைப்படாத. அதை ஆவியில செத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு மரணம் என்பதே இல்லை, நித்திய ஜீவன் நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், ஜீவன் உள்ளோருக்கு பின்னாடி நீ வா அப்படின்னு அர்த்தம். தேவன் அங்க ஸ்பிரிச்சுவல் தாட்டை கொடுக்கிறார். அதனால மரித்தோர் அடக்கம் பண்றா, நம்ம போய் யாரையுமே அடக்கம் பண்ணக்கூடாதா, நம்ம எல்லாம் புதைக்க கூடாதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு, சிலர் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, பிதா என்று ஒருவனை அழைக்காதிருப்பாயாக அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்ப யாரையுமே அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? அப்படி இல்லைங்க. அவர் சொன்னது ஸ்பிரிச்சுவலாக பிதாவுக்கு ஈக்குவலாக யாரையும் கூப்பிடக்கூடாது. பிதா ஒருவரே, அந்த பிதா ஒருத்தரை தான் நாம் கூப்பிடணும். அவருக்கு ஸ்தானத்துக்கு ஈக்குவலாக நிறைய பேரை கொண்டு வந்துருவாங்க. அந்த நிறைய பேரை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல பிதாவுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வரக்கூடாது. அதைத்தான் இயேசு அங்க சொல்லி வச்சிருக்கிறார். அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். இன்னைக்கு செக்ஷன்ல நாம கடைசி கேள்விக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பயங்கரமான வீழ்ச்சி இருக்குது, என்னால் ரெகுலராக சரியாக என்னால் ஜெபம் பண்ண முடியல,
அதே நேரத்தில் யாரு கூடயாவது சேர்ந்து ஜெபம் பண்ணேன்னா நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன். தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நாள் ரெகுலராக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே வரேன். அப்புறம் அந்த ரெகுலரான ஜெப வாழ்க்கை எனக்கு தொடர்ச்சியாக வர மாட்டேங்குது, நான் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட், எப்பவுமே ரெண்டும் போராடும். நம்முடைய மாம்சத்தோடு கூட ஆவியும், ஆவியோடு கூட மாம்சமும் போராடும். இந்த ஆவியில் எப்பவுமே உற்சாகம்தான், இந்த மாம்சம் எப்பவுமே பலவீனம் தான். தேவன் உங்களுக்குள்ள இருந்து ஆத்மாவில் உங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த மாம்சம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் டயர்டாக இருக்குதே. இந்த மாம்சத்தில் நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆவி சொல்லும், நீ போய் மன்னிப்பு கேளு, நீ போய் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிப்பார். அந்த மாம்சம் சொல்லும், இப்போ போய் இந்த சரீரத்தோடு போய் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பாரா நம்மளை, நம்ம ஏன் போய் மன்னிப்புலாம் கேட்டு எப்படி இதோடு கூட போய் நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்லாம் சொல்லி இந்த மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட்டாக போராடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் இந்த ஆவியின் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஜெபம் பண்ணுற நேரத்தில் சில நேரத்தில் மாம்சம் பலகீனமாகிறது உண்டு. உதாரணமாக நீங்கள் ரொம்ப டயர்டாக முந்தின நாள் வேலை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டு ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு இல்லை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா மாம்சம் பலகீனம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்போ ட்ராவல் பண்ணுறோம், இப்போலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அப்போ காலையில் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் ஏஞ்சி ஜெபம் பண்ணிவிடுங்க. இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் கடினமான வேலை கொடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க, திடீர்னு உங்கள் ஹெச்ஆரோ யாரோ ஒருத்தர் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுப்பா, நான் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு ஊருக்கு போகிறேன், இமிடியேட்டாக நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக எழுந்துச்சு போவீங்க. என்ன சொல்லிட்டு போவீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் ஹெச்ஆர் கூப்பிட்றாரு, வேறு வழி இல்லை. அவருன்னு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுந்திருக்கிறோம். பாருங்களேன், நம்மளால் முடியும். போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம தேவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதா அதில் இருக்குது. நம்ம பலவீனம்னு தெரியும் ஆண்டவருக்கு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், ரொம்ப நேரம் ராத்திரி முழுவதும் ஜனங்களை சந்திச்சாராம், அற்புத அடையாளங்கள் நெடுநேரம் இருந்தாராம். ஆனால் அதிகாலையில் அவர் பிதாவை சந்திக்கும்படி போயிட்டாராம். எவ்வளவு லாங்காக இருந்தாலும் காலையில் ஜெபத்துக்கு அவர் போயிடுவார். அதே மாதிரி நான் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. ஆல் நைட் ப்ரேயர் நடத்தி 1 மணிக்கு தான் முடிப்பாங்க. காலைல 5 மணி ஜெபத்தில் நிற்பாங்க முழங்காலில். ஏன், இந்த மாம்சம் பலகீனம், அதில் அவங்களுக்கு சால்ஜாப் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது. நாமளும் சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு செய்யறது தப்புன்னு சொல்ல, அதை தாண்டி நீங்கள் இல்லை என் ஆவிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், கொஞ்சம் எழுந்திருச்சு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க, தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆவியில் நிறையிறது எப்பத்தை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். காரணம், ஆவியானவர் பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மாம்சம் சொல்லும் போது இல்லைன்னு ஆப்போசிட்டாக செஞ்சு பாருங்க. மாம்சம் ஒன்று சொல்லும் போது உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், மாம்சம் சொல்றதை செய்கிறவங்க உலகத்தார், மாம்சம் சொல்றதை செய்யாதவங்க ஆவிக்குரியவங்க. அப்படி சொல்லும் போது பரவாயில்ல, இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, இல்லை நீ வீக்காக இருக்க படுத்துக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல. நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம் எத்தனையோ நாள் என்ன சொல்கிறோம், உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வேதத்தை வாசிக்க முடியல, ஒரே தலைவலி, ஒரே ஜுரம், எப்படி பைபிள் வாசிக்கிறது? அவங்களுக்கு மூக்கில் வாயில் மாட்டியிருக்கோம் ஆக்சிஜன், பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும். சில நேரத்தில் விசிட்டிங் ஹவுஸில் போனால் கையில் பைபிள் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்களால முடியாதா? அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாதா? முடியும். பவுலுமே சொல்றாரு, சாக்கு பக்கம் சொல்ல எனக்கு வழி இல்லையா? இருக்கு, ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது, எல்லாரோட சேர்ந்து ஜெபம் பண்றது கண்டிப்பாக அவசியம். ஒரு பிரேயர் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன், இந்த மாதிரி நேரங்களில், பலவீனமான நேரங்களில் ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்குவான். ஆண்டவரே 2 பேரை தான் அனுப்பினார். பேதுருவும் யோவானும் தான் ஜெபம் பண்ணும்படி ஒன்றாக ஏறி போனார்கள் இருக்கு. ஸோ அந்த 2 பேரா கர்த்தரை அனுமதிக்கிறார். பவுல் அனுப்பும் போது தன்னோடு கூட ஒருத்தரை கூட்டிட்டு தான் போனார். ஃபர்ஸ்ட் பவுலும் பர்னபாவும் போனாங்க, அப்புறம் பவுலும் சீலாவும் போனாங்க, அப்புறம் பவுலும் திமோத்தியும் போனாங்க. அது மாதிரி யாராவது 2 பேரா தான் போறாங்க. ஸோ ஒரு பிரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக அவசியம். அந்த பிரேயர் பார்ட்னரை வச்சுக்கோங்க, ரெகுலராக அவங்களோட பிரேயர் வச்சுக்கோங்க. டெய்லி முடியாட்டி வாரத்துக்கு 1 நாளாவது கண்டிப்பாக வைங்க. ஏன், நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு சோர்வு வரும், டிப்ரெஷன் வரும், சில நேரங்களில் வியாதிகள் வரும், சில நேரத்தில் நமக்கு இல்லாமைகள், குறைவுகள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கூட இருந்து ஜெபிச்சு நமக்கு பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு பிரேயர் பார்ட்னர். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கூட ஜெபிக்க முடியாது, நான் ஒரு புறமதஸ்தார் இதில் வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டில் யார் கூட எனக்கு ஜெபம் பண்ண விட மாட்டாங்க, நான் தனியாளாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு இப்போ எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பி, இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீயும் எனக்காக ஜெபம் பண்ணு. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 15 நிமிஷம், ½ அன் அவர் நான் ஜெபம் பண்ண போகிறேன், எனக்காக நீயும் ஜெபம் பண்ணு, நம்ம டெய்லி ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் குரூப்பை ஆரம்பித்து ஜெபம் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க ஒரே குரூப்பில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி அவங்கவுங்க அங்கங்கே கனெக்ட் பண்ணி
எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து மீடியாங்கிறது கோலியாத்தின் பட்டயம் மாதிரி, அதை எடுத்து அவனே அடிக்கணும். இந்த மீடியா வச்சுக்கிட்டு தான் அவன் உலகத்தை மோசம் போக்கணும்னு நினைக்கிறான். அதே மீடியாவில் ஜபத்தை வச்சு அவனை மோசம் போக்கிடணும். அதனால் தனி ஜபமும் ஒரு ப்ரேயர் பார்ட்னரோட ஜபம் பண்ணுறதும் கண்டிப்பாக அவசியம். ரெண்டும் செய்யணும். அதில் இது பலவீனம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த மாம்சத்துக்கு அகென்ஸ்டாக செயல்பட்டு பாருங்கள். உபவாசம் பண்ணும்போது அது சொல்லும், இல்லை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றலான்னு சொல்லும். இல்லை பரவாயில்ல, இந்த பலவீனத்தில் அவர் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே ப்ரேயர் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பலப்படுத்துகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.